குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயம், குறிப்பாக ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு தான் கூட அனுகூலமாக இருக்கும். இந்த வருஷம் நல்ல விஷயம் அப்படின்னா குடும்ப தலைவிகளுக்கு அற்புதமான ஒரு வருஷமாக இருக்கும். பல விஷயங்களை சாதிப்பீங்க. அன்பால், கருணையால், பாசத்தால் பண வரவு தாராளமாக உங்களுக்கு இருக்கும். ரொம்ப வருஷத்து வீடு கட்ட ஆரம்பித்து ஏதோ ஒரு ரீசனால் நின்று போயிருக்கும். அதெல்லாம் நல்லபடியாக முடியக்கூடிய வருஷமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும். உங்களுக்கு யார் எதிரினா உங்களோட கூட இருக்கிறவங்க தான். அதனால் உங்களுக்கு யார் குட் ஃப்ரெண்டு, யார் பேட் ஃப்ரெண்டுங்கிறத நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். புத்தாண்டு ராசிபலன் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. மேஷ ராசி முதல் மீனராசி வரை உள்ள 12 ராசிகளுக்கான 27 நட்சத்திரங்களுக்குரிய பொது பலனை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். ரிஷப ராசியிலே பிறந்தவர்களுக்கான கிருத்திகை நட்சத்திரம் பாதம் 2, 3, 4, ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசிரிஷம் பாதம் 1, 2 பிறந்தவர்களுக்கான 2026 ஆண்டுக்கான நட்சத்திர பலனை பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்த நேயர்களே, மேஷராசியிலே பாதம் 1, ரிஷபராசியிலே பாதம் 2, 3, 4 பிறந்தவர்களாகிய உங்களுக்கு இந்த 2026 புது பொறுப்புகளை தரக்கூடிய ஒரு வருஷமாக அமையும். ஏற்கனவே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு இருக்கேன், இதில் புதுசாக வேற எடுக்கணுமா அப்படின்னு யோசிப்பீங்க. நல்லதுக்கேன்னு எடுத்துக்கோங்க, பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. வீட்டில் சில புது ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு சேரும், அது தவிர்க்க முடியாது. அதே மாதிரி ஜாபில் இருக்கிறவங்களுக்கும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அது உங்களை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான நல்ல ஒரு சான்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். குறிப்பாக ஐடி செக்டாரில் வேலை செய்பவர்கள், ஐடி ரெலவெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலமான ஒரு வருஷமாக இருக்கும். அதே மாதிரி பேங்கிங், ஃபைனான்ஷியல் செக்டார், இன்சூரன்ஸ் செக்டார் இருப்பவர்களுக்கும் அற்புதமான ஒரு வருஷமாக அமையும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே கிராசரி பிஸ்னஸ் செய்பவர்கள், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அதாவது பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதே மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வருஷமாக இருக்கும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு குறிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அப்பப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பெருசுப்படுத்தாதீங்க, ஈகோ பார்க்காதீங்க. அதுவும் குறிப்பாக ரீசெண்டாக கல்யாணம் பண்ணவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. எப்போவுமே மேரேஜ் பண்ணால் ஃபஸ்ட்டு 2-3 வருஷங்கிறது லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பீரியட். அதை பாஸ் பண்ணிட்டாலே லைஃப் மோஸ்ட்லி சக்ஸஸ் ஆகிடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயம், குறிப்பாக ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கெலாம் கூட அனுகூலமாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. வெளிநாட்டில் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன், ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன், இல்லை எனக்கு பிஆர் கிடைக்க மாட்டேங்குது, திரும்ப ஊருக்கே வந்துடலாமா, சொந்த ஊருக்கே வந்துடலாமா அப்படின்னு சில பேருக்கு மனசில் ஓடிட்டுருக்கும். உங்களுடைய தசா புத்தி பாருங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு. அது கரெக்டாக இருந்து அனுகூலமாக இருந்தால் தைரியமாக நீங்கள் திரும்ப ஊரில் செட்டில் ஆகலாம். அதே மாதிரி இந்த வருஷத்தில் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள், உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். காதல் சிலருக்கு கசக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த வருஷம் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வருஷமாக இருக்க வாழ்த்து. நன்றி. சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான 2026 வருஷத்துக்கான நட்சத்திர பலனை இப்பொழுது பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எப்போவுமே ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதாவது ஒரு விஷயத்தை மைண்ட் மேப்பிங் பண்ணணும்னா உங்களை மாதிரி பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. ஸ்ட்ராட்டஜியெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவீங்க. ஆனால் எக்ஸிக்யூஷனில் தான் சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளமே வரும். ஸோ இந்த 2026 நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே சக்ஸஸ் உங்களுடைய கையில். நீங்கள் எந்த ஜாபில் இருக்கலாம், எந்த ப்ரொஃபஷனில் இருக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட் மாணவர்களாக கூட இருக்கலாம். இந்த வருஷம் நல்ல விஷயம் அப்படின்னா குடும்ப தலைவிகளுக்கு அற்புதமான ஒரு வருஷமாக இருக்கும். பல விஷயங்களை சாதிப்பீங்க. அன்பால், கருணையால், பாசத்தால் வீட்டில் உள்ளவருடைய மனசை நீங்கள் கவருவீங்க. இந்த வருஷம்
ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், ஹெச்ஆர் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வருஷமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்ல ஒரு வருஷமாக அமையும். அதுக்காக மற்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வரல, இவர்களுக்கு ஒரு படி மேலே இருக்கும். உழைப்பால் உயர வேண்டிய வருஷமாக இந்த வருஷம் மாணவர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பண வரவு தாராளமாக உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் அனுகூலமாக இருக்கின்றார். குரு பகவானும் ஓரளவுக்கு இந்த வருஷம் ஜூன் மாதம் குரு பயிற்சி இருந்தால் கூட ப்ளஸ்ஸோ மைனஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு முதல் 6 மாதமோ அடுத்த 6 மாதமோ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. திருமணம், விவாகம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். ரொம்ப வருஷத்து வீடு கட்ட ஆரம்பித்து ஏதோ ஒரு ரீசனால் நின்று போயிருக்கும். அதெல்லாம் நல்லபடியாக முடியக்கூடிய வருஷமாக இருக்கும். அதனால் இந்த வருஷம் நீங்கள் சில விஷயங்கள்லாம் தாராளமாக ரிஸ்க் எடுத்து பண்ணலாம். 2026 ஹெல்த் சம்மந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி சில பேருக்கு நல்லது பண்ண போவீங்க, நல்ல மனசில் பண்ணுவீங்க, ஆனால் அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க. ஸோ அதனால் அந்த விஷயங்களெல்லாம் ஒரு பார்டர் லைன் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரு அளவு தான். ரொம்ப யாரோடையும் க்ளோஸாக போகாதீங்க. அதே உங்களுக்கு திருப்பி அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் பார்த்தோம்னா பிரயாணங்கள், பயணங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அது மாதிரி வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், இல்லை ஒரு டூராவது போகணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். சினிமா சின்னத்திரையில் இருக்கிறவங்க, பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள், மியூசிக் டைரக்டராக, ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், கொரியோகிராஃபி செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வருஷமாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் ஊதா. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வருஷமாக அமைய வாழ்த்துக்கள். செவ்வாய் பகவானை நட்சத்திர அதிபதியாக கொண்ட மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களே எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு எப்போவுமே மனசில் ஓடிட்டே இருக்கும். உழைப்புக்கு யார் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்ம ராசின்னு, ஆனால் மிருகசீரிஷமுமே தான். இந்த வருஷம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குறிப்பாக பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலே நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். சட்டம், அதாவது லா சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்கள், ரிசர்ச் சம்பந்தமான படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வருஷமாக இருக்கும். கலைஞர்களை பொறுத்தவரையில் கிடைக்கிற வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி உங்கள் நட்பு வட்டாரம் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு யார் எதிரினா உங்களோட கூட இருக்கிறவங்க தான். ஸோ அதனால் உங்களுக்கு யார் குட் ஃப்ரெண்டு, யார் பேட் ஃப்ரெண்டுங்கிறத நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். பெண்களை பொறுத்தவரையிலே இந்த வருஷம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வருஷமாக அமையும். ஆண்களை பொறுத்தவரையிலே காதல் விவகாரங்களில் இல்லை ரிலேஷன்ஷிப் விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது நல்லது. உங்கள் நன்மைக்காகத்தான் சொல்கிறோம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் விஷயங்களில் சில பேருக்கு சில டிசப்பாயின்மெண்ட்டான விஷயங்கள் ஃபஸ்ட்டு 6 மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கர்ப்பிணி பெண்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இந்த வருஷம் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி இந்த மாதிரி ஹெல்த் கேர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமான ஒரு வருஷமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையிலே இந்த வருஷம் பார்த்தோம்னா கலைத்துறையினருக்கு, குறிப்பாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க, மியூசிக் பேண்ட் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பை தரக்கூடிய வருஷமாக இருக்கும். அதே மாதிரி பேச்சை தொழிலாக வைத்திருப்பவர்கள், பேச்சாளர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். இந்த வருஷத்தில் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கும். அதே மாதிரி சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை பழைய சொத்தை விற்றுட்டு புதுசாக ஒரு சொத்து வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதே மாதிரி யாருக்கும் வாக்கு கொடுக்குற போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னிஷனை தரக்கூடிய ஒரு வருஷமாக அமையும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சாதிக்கலாம். தம்பதிகள் அஸ் யூஷுவல் விட்டு கொடுத்து போங்க. ஒரு நாளைக்கு இப்படி இருப்பீங்க, ஒரு நாளைக்கு அப்படி இருப்பீங்க. குறிப்பாக பிள்ளைகள் முன்னாடியோ குழந்தைகள் முன்னாடியெல்லாம் ஆர்கியூ பண்ணுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு கோபம் ரீசனே இல்லாமல் வரும். அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தன்னடக்கம் தேவை. அற்புதமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு இந்த வருஷம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் ஊதா. இந்த வருஷம் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்க
வாழ்த்துக்கள். இதுவரை 2026க்கான நட்சத்திர பலனை பார்த்தோம். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.